டாரன்டுலாஸ்லேயே நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. Okay. இப்போ சென்னையில் நிறைய பேர் இதெல்லாம் பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் டாக் கேட்லாம் வளர்க்குறது பெரிய இஷ்யூ, கத்துவாங்க. பட் இவங்களுக்குலாம் வந்துட்டு இஷ்யூவே கிடையாது. வீக்லி ட்வைஸ் ஃபீட் பண்ணா போதும். இவங்கள ஓ ரொம்ப பெட், இவங்க பாருங்க கியூட்டா இருப்பாங்க. இது குட்டி சைஸ், இதுலயே உங்களுக்கு நான் பெரிய சைஸ் காட்டுறேன். ஸ்டார்டிங் கையில் எடுக்கும்போது இப்படிதான் ஓடிட்டே இருப்பாங்க, பயந்துட்டு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஓகே கொஞ்ச நேரம் ஆக அப்படியே ஸ்லோ ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துடும். இவங்க வந்துட்டு டாரன்டுலாஸ்ல இன்னொரு ஸ்பீஷீஸ் கர்லி ஹேர்னு சொல்லுவாங்க. ஆல்பினோ ஆஃப்ரிக்கன் ஜெயிண்ட் லேண்ட் ஸ்னெயில் சொல்லுவாங்க. ஓகே இவங்க நம்ம பாம் சைஸ்க்கு வளருவாங்க. இவங்க இல்ல எது மேல் அண்ட் ஃபீமேல்? இந்த ஸ்னெயில் பொறுத்த வரைக்கும் ஹெர்மாப்ரோடைட்னு சொல்லுவாங்க. இவங்களோட எப்படி ஹெர்மா அப்படின்னா என்னன்னா, இவங்க ஒரு ஸ்னெயில்குள்ளேயே போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். அவங்களால மேலாவும் சேஞ்ச் ஆகிக்க முடியும், ஃபீமேலாவும் சேஞ்ச் ஆகிக்க முடியும். ஒன்று வளர்த்தாலே எக் லே பண்ணுவாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட் ஒன் நகை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட எக்ஸாட்டிக் கீப்பர் தீபிகா இருக்காங்க. ஹலோ மேம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்தா ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன், பட் இங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். வந்ததுல இருந்து குதிச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் யாரு? இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. இவரோட நேம் நாங்க ஹார்லின்னு வச்சிருக்கோம். இவங்க வந்து ஒரு மின்பெண் டாக் பிரீடர். ஓகே ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஓகே ஐ திங்க் உங்களோட ஜேர்னி இதுக்குள்ள அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப அனிமல்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு ரோல் மாடல் ஸ்டீவ் எர்வின், அவரோட வீடியோஸ் தான் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் ஆக்சுவலி. அதனால எனக்கு டோட்டலா கம்ப்ளீட்டா இது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஓகே ஆனா ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி உங்களுக்கு பயமா இருந்திருக்கும்ல? இல்ல ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் இல்ல, இப்போ கூட பயம் இருக்கும் லைட்டா உள்ள. நாங்க வெளியில காமிச்சிக்க மாட்டோம், அதுதான் உண்மை. ஆனா உங்களோட பேஜ் பாக்கும்போது, நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் பாக்கும்போது அப்படி தெரியல. அப்ப பயங்கர தைரியமான ஒரு உள்ள இருக்கும், பயம் இருக்கும், காமிச்சிக்க மாட்டோம் வெளியில. ஆனா இன்ட்ரெஸ்ட் ரொம்ப இருக்கனால ஹேண்டில் பண்ணுவோம், அதெல்லாம் ரொம்ப ஆசையா இருக்கு. நெக்ஸ்ட் ஆஹா, பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கு. ஸ்பைடர். ஆமா, டாரன்டுலாஸ். ஓ டாரன்டுலாஸ்லயே நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு. இப்போ சென்னையில நிறைய பேர் இதெல்லாம் பெட்டா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, நம்மள கடிக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கவங்களுக்குலாம் டாக் கேட்லாம் வளர்க்குறது பெரிய இஷ்யூ, கத்துவாங்க. பட் இவங்களுக்குலாம் வந்துட்டு இஷ்யூவே கிடையாது. வீக்லி ட்வைஸ் ஃபீட் பண்ணா போதும். இவங்கள ரொம்ப பெட், இவங்க பாருங்க கியூட்டா இருப்பாங்க. இது குட்டி சைஸ், இதுலயே உங்களுக்கு நான் பெரிய சைஸ் காட்டுறேன். இதுலயே நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கு, கலர் வேரியன்ட்லாம் இருக்கு. இவங்க பேசிக் சாக்கோ கோல்டன் சொல்லுவாங்க. ஆனா இவங்க ஒண்ணும் மேல பட்டா கடிக்கிறது எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்க கை காட்டு, ஐயோ வேணாம், சும்மா காட்டுங்க, ஒண்ணுமே பண்ணாது. ஒண்ணு பண்ணாதா? நல்லா ஸ்பைடர்னா அந்த ஒரு வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் பாத்திருக்கேன். இது கொஞ்சம் ஆக்சுவலா ஒரு மாதிரி ஏதோ காட்டன் மாதிரி கூசுற மாதிரி இருக்கு. அவங்க பின்னாடி வெப். ஓகே, இவங்களே பெரிய சைஸ் நான் காட்டுறேன். அதுல இவங்க பெரிய சைஸ். ஓ, அவங்க குட்டி இது 1 இயர் இருக்கும். இவங்க 1 இயர். ஆமா 1 இயர். ஓ தெரியுதா? இப்போ பெருசான கலர் பாருங்க, கலர். ஆமா, நல்லாவே தெரியுது. யாரெல்லாம் ஆக்சுவலா வந்து ஸ்பைடர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க ஜெனரலா? இப்போ நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பைடர்ஸ். ஆமா, அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப விரும்புறாங்க. ஓகே ஓகே ஓகே. கேட் டாக்னா ஏதாவது சவுண்ட் வரும், வளர்க்க முடியாதுன்றவங்கலாம் ஸ்பைடர்ஸ் ஸ்னேக்ஸ் இதுக்கெல்லாம் போயிடுறாங்க அவங்க. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா இதெல்லாம் எப்படி ஆக்சுவலா மெயின்டைன் பண்ண? பிகாஸ் விட்டா எங்க போனாங்கன்றதே தெரியாது, வேற டக்குன்னு விளையாண்டுட்டு இருக்கும்போது ப்ராப்பர் என்க்ளோஷர் நம்ம கொடுத்துருவோம். ஓகே, என்க்ளோஷர் கொடுத்துருவோம். சாண்ட் கோகோ பீட் போட்டுருவோம் அடியில. இவங்களுக்கு ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்துருவோம். அந்த வீடை தவிர வேற எங்கேயுமே வர மாட்டாங்க. அவங்க வெப் பில்ட் பண்ணிப்பாங்க அந்த வீட்டுல. அப்போ அவங்களுக்கு தெரியும் அதுதான் நம்ம வீடு அப்படின்ட்டு. வெப் வீக்லி ட்வைஸ் ஃபீட் போடுவோம். இவங்களுக்கு மீல் வார்ம்ஸ்னு ஒன்று இருக்கு, மார்க்கெட்ல விற்கிது. ஓகே, அது லைவ் போடுவோம் வீக்லி ட்வைஸ். அதை சாப்பிட்டுட்டு அந்த என்க்ளோஷருக்குள்ளே இருப்பாங்க. இவங்களுக்குலாம் பெரிய ஸ்பேஸ் வேணும்னு அவசியமே இல்லை. இவங்க மூவ் ஆயிட்டேலாம் இருக்க மாட்டாங்க, சாப்பிடுவாங்க, அப்படியே இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால குட்டி என்விரான்மெண்ட்லயே வளர்த்துக்கலாம். ஓகே ஃபைன், சூப்பர். இவர் அவங்கள விட பயங்கர ஆக்டிவா இருக்காரு, துருதுருன்னு. இவங்க வந்துட்டு எப்பவுமே டாரன்டுலாஸ் வந்து ஸ்டார்டிங் கையில் எடுக்கும்போது இப்படிதான் ஓடிட்டே இருப்பாங்க, பயந்துட்டு மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஆக அப்படியே ஸ்லோ ஆயிடுவாங்க, அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்துடும். ஓகேயா? இவங்க வந்துட்டு டாரன்டுலாஸ்ல இன்னொரு ஸ்பீஷீஸ் கர்லி ஹேர்னு சொல்லுவாங்க. இவங்க ஹேர் டிஃபரன்ஸ் தெரியும், பெருசா இருக்கும். இவங்க கொஞ்சம் காமாக்கா ஹேர் வந்து கொஞ்சம் கேர்ள் ஆன மாதிரி வளரும். இப்போ விசிபிளா உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் சைஸ் வந்துச்சுன்னா ஹேர் வந்து
கர்லா இருக்க மாதிரி இருக்கும். டாரன்டுலாஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இஷ்யூ என்னன்னா இவங்க ஹேர் தான் பிரச்சனை. கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்க ஆளுக்கு வந்து கொஞ்சம் இச்சியா இருக்கும். நம்ம டாரன்டுலாஸ் ஹேண்டில் பண்ணோம்னா கையை நம்ம நல்லா வாஷ் பண்ணணும். இவங்களுக்கு ஹேர் மட்டும் தான் பிரச்சனை. அந்த ஹேர் வந்து ஸ்பைக் மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப இச்சியா இருக்கும் கை. அடுத்து வந்து ஸ்னெயில். ஆக்சுவலா இது ஜென்ரலா இப்ப மழை டைம்ல வெளியே பாக்குறது நல்ல ப்ரௌனா இருக்கும். அந்த ஸ்னெயில் தான் பாத்துருக்கோம். இது ஆனா கலர் ரொம்ப லைட்டா. இது வந்து அது கிடையாது, நம்ம ஊர்ல இருக்க ஸ்னெயில் கிடையாது. இதெல்லாம் இம்போர்ட்டட். ஆமா, இதெல்லாம் இம்போர்ட்டட். இது வந்துட்டு ஆல்பினோ ஆப்பிரிக்கன் ஜெயிண்ட் லேண்ட் ஸ்னெயில் சொல்லுவாங்க. இவங்க நம்ம பாம் சைஸ்க்கு வளருவாங்க. இவங்க இதெல்லாம் குட்டி, என்கிட்ட இருந்து பிரீடான குட்டிங்க. ஆமா, இதுவும் நல்ல பெட்டு. நம்ம ஃபுட்டு கையில கொடுத்தா வந்து கையில வாங்குவாங்க வந்து. அப்போ தண்ணி எல்லாம் குடிப்பாங்க. இது பார்க்க வந்துட்டு ஸ்லோவா மூவ் ஆகும். பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாம் கூட பெட்டா நிறைய பேர் வளர்க்குறாங்க. ஆமா, ஆனா இது எதுவும் பண்ணாது. எதுவுமே பண்ணாது. வெளியில வர்றாங்க. இதுக்குள்ள இருந்து வெளியே ஸ்லோவா மூவ் ஆவாங்க. இது நல்லா பெருசா இருப்பாங்க. ஷெல்லுக்குள்ள இருந்து வெளியில வர கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா, அவங்களாம் பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல பெரிய லென்த்தா இருக்கும். ஷெல்லுக்குள்ள இருப்பாங்க. ஃபுல் பாடி வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மெதுவா வந்து ஃபுல்லா. அண்ட் ஜென்ரலா அதான் நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது ஸ்னெயில்னோடனே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்னெயில்ஸோ, ஏன்னா அதுதான் எல்லாம் சாப்பிடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியோ நினைச்சேன். அண்ட் ஜென்ரலா இவங்களோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது எப்படி இருக்கும்? இவங்க 5 years அது மாதிரி இருப்பாங்க. ஓகே. அண்ட் ஸ்பெசிஃபிக்லி இவங்கள மாதிரி இன்செக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த மாதிரி பொறுத்த வரைக்குமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி ஈஸி. இவங்களுக்கு வந்து நம்ம டெய்லி நம்ம காய்கறி வேஸ்ட் இருக்குல்ல, கீரை, அதை போட்டாலே போதும். இவங்களுக்கு அதுவே போதும் சாப்பிடுறதுக்கு. இவங்களுக்காக நம்ம மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னு அவசியமே இல்லை. காய்கறி வேஸ்ட் போட்டாலே போதும். ஃப்ரூட்ஸ் நம்ம ஆப்பிள்லாம் சாப்பிடுறோம், ஒரு பீஸ் சும்மா வச்சுடுவோம் வேணாம்னா அது இவங்களுக்கு போட்டாவே போதும். இவங்களோட என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி கோகோ பீட் கொஞ்சம் மாய்ஸ்டா இருக்கணும். இவங்களோட இதுல வந்துட்டு என்க்ளோஷர்ல கொஞ்சம் தண்ணி மட்டும் வச்சா போதும். ஆமா, இவங்களும் வெரி ஈஸி. நம்ம வேணா ஹைடிங் ஸ்பாட் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் அவங்களுக்கு நேச்சுரலா இருக்க மாதிரி ஃபீல் பண்றதுக்கு. இன்னும் ஆக்சுவலி இன்னும் இருக்கா? ஆமா, இன்னும் இருக்காங்க, வெளியில வரணும். ஓகே. இதுல எது மேல் அண்ட் ஃபீமேல்? இது இந்த ஸ்னெயில் பொறுத்த வரைக்கும் ஹெர்மாப்ரோடைட்னு சொல்லுவாங்க. இவங்களோட எப்படி அப்படின்னா என்னன்னா, இவங்க ஒரு ஸ்னெயில்குள்ளேயே போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். அவங்களால மேலாவும் சேஞ்ச் ஆகிக்க முடியும், ஃபீமேலாவும் சேஞ்ச் ஆகிக்க முடியும். ஒன்று வளர்த்தாலே எக் லே பண்ணுவாங்க. எக் லே பண்ணி அவங்களே ஹேட்ச் பண்ணி இது வந்து குட்டி வந்துடும். அதுதான் இந்த ஸ்னெயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஒன்னே போதும் நம்மளுக்கு, மேல் ஃபீமேல்லாம் கிடையாது. நைஸ். இது கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். ஆனா இவங்களுக்குலாம் உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு நம்ம அந்த இதை கிளீனா வச்சுட்டா போதும். ஆமா, இவங்களுக்கு உடம்பு சரியாமலாம் வராது. அது அவங்களோட என்விரான்மெண்ட் அடிக்கடி நம்ம ஃபுட்டு போடுறோமா, அந்த ஃபுட்டு வந்து இன்னைக்கு சாப்பிட்டோன்னா நெக்ஸ்ட் டே எடுத்துருங்க பேலன்ஸ் இருக்க ஃபுட்டை. அப்படி கொஞ்சம் கிளீனா வச்சுட்டாலே உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஓகே ஓகே ஓகே. அண்ட் ஜென்ரலி நம்ம ஊரு ஸ்னெயில்ஸ் எல்லாம் பெட்டால வளர்க்க முடியாது. கரெக்டா? இதெல்லாம் இம்போர்ட்டட்னால நம்ம வளர்க்க முடியாது. ஓகே. அடுத்து இவரை பத்தி சொல்லுங்க. இவர் வந்து மெயின் கூன் சொல்லுவாங்க இந்த பிரீட், இந்த கேட் பிரீட். ஓகே. இவர் வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் கேட். ஆக்சுவலி இவங்க ரொம்ப பெருசா, இவங்க 3 years இதோட கொஞ்சம் பெருசா வளருவாங்க. ஓகே ஓகே ஓகே. சைஸ் பார்த்தாலே தெரியும். நார்மல் கேட்டை விட இவர் ரொம்ப, இந்த ஃபேஸ் பாருங்க, ஃபேஸ் எல்லாமே இவங்க ஃபேஸ் தெரியுதா? ஆமா ஆமா, இந்த இயர் ஃபேஸ் எல்லாமே. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் கேட்ல இவர் லார்ஜஸ்ட். ஓகே ஓகே ஓகே. நைஸ். அண்ட் ஜென்ரலா கேட்ஸ் அப்படின்னா வீட்ல வளர்க்கறது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஒரு இருக்காங்க பெட் லவர்ஸ் இருந்தாலும் வீட்ல இந்த அம்மாஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்ப பூனைல வீட்ல வளர்க்காதீங்க, வெளியே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எப்படி கேட்ஸை மெயின்டைன் பண்ணணும்? கேட்ஸ்யா அவங்க அடிக்கடி நம்ம வந்து அவங்க ஃபர் கிளீன் பண்றது, ஹேர் கிளீன் பண்றது, வேக்சின் ப்ராப்பரா போடுறது, இயர் கிளீன் பண்றது, இப்படி இருந்தாலும் இப்படி மெயின்டைன் பண்ணாலே போதும். அவங்களுக்கு எந்த இஷ்யூ தொல்லையும் இருக்காது கேட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே. நம்ம கூட நல்லா பழகுவாங்க. ஆமா, நைஸ். கேட் தான் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பெட் மாதிரி. அண்ட் மத்த ரெகுலரான கேட்ஸ்க்கும் இவங்களுக்கும் இருக்க ஒரு சில பேர் வந்துட்டு கேட் வெரைட்டிஸ்ல கொஞ்சம் பெரிய பெரிய கேட்டா வேணும். இப்ப சிங்கம் பூனை எல்லாம் வளர்க்கணும், ஒரு சில காசு இருக்கும்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய கேட்ஸா வேணும்னு நினைக்கும் போது இந்த கேட் ஒரு பெரிய பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இது பெங்கால் கேட் இருக்கு. அது பார்க்க அது பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு சீட்டா பேட்டர்ன் மாதிரி இருக்கு. பாடியில இருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கொஞ்சம் லயன், டைகர் வளர்க்கணும்னு நான் வளர்க்க முடியாதுல்ல, அதெல்லாம் அவங்களாம் இந்த மாதிரி கேட்ஸ் போயிடுவாங்க. கேட்ஸை மெயின்டைன் பண்றதுல முக்கியமான ஃபியூ டிப்ஸ் அந்த மாதிரினா நீங்க என்ன சொல்லுவீங்க? மெயினா ஹேர்
நம்ம இது Okay. பண்ணி வச்சுக்கணும். ஜென்ரலா எல்லா கேட்ஸுக்குமே அந்த அந்த ஹேர் ஃபால் இருக்கும். பெங்காலுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி லாங் ஹேர் இருக்கவங்களுக்குலாம் ஹேர் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கும். ஓகே. அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேக்சின் போடணும் நம்ம. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணா நல்லா பெட்டா இருப்பாங்க நம்ம கூட. இப்ப எல்லாரும் பர்ஷியன் அதெல்லாம் தானே வளர்க்குறாங்க. பர்ஷியன்லாம் ரொம்ப காமன் ஆயிருச்சு. ஓகே. கொஞ்சம் எக்ஸாட்டிக்கா போகும்போது இந்த மாதிரி கேட்ஸ்லாம் விரும்புறாங்க. இது ஒரு வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. இன்னொன்னு இருக்கு, நான் காட்டுறேன். அடுத்து ஆக்சுவலா இவர் பாக்குறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரியே இருக்கிறாரு. தூரத்துல இருந்து பார்த்தா, பக்கத்துல பார்த்தா கூட அப்படிதான் இருக்காரு. இவங்க வந்து பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர்னு சொல்லுவாங்க இந்த பிரீட் கேட்டா. இவங்க கலரே ப்ளூ கலர். ஹேர் ஷார்ட்டா இருக்கனால பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர் நேம். ஓ ஓகே ஓகே ஓகே. ஜெனரலா இதுல வேற என்ன கலர்ஸ்? ஒயிட் இருக்கு. ஒயிட் இருக்கு. ஓகே ஜென். அண்ட் அகைன் இந்த கேட்டுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது சேம் தான். எல்லா கேட்டுக்கும் நம்ம க்ரூமிங் ப்ராப்பரா பண்ணணும். வேக்சினேஷன் ப்ராப்பரா பண்ணணும். ஓகே 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 சூப்பர். கடிக்க மாட்டாங்க. கடிக்க மாட்டாரா? இந்த கேட் வந்து பார்க்க யூனிக்கா இருக்க, கலர்ஸ்ல இருந்து ஆமா. எல்லாமே. ஆமா அண்ட் இந்த ஐஸுமே வந்து அந்த கேட்டுக்கு கொஞ்சம் ஆமா. ஒவ்வொரு கேட்டுக்கும் ஒவ்வொரு கேட் பிரீடுக்கும் ஒரு மாதிரி ஓ இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இவங்க அந்த அளவுக்கு பெருசாலாம் வளர மாட்டாங்க. நார்மல் பர்ஷியன் வளருது இல்ல, ஆ. அந்த மாதிரி தான் வளருவாங்க. இவங்க ஹேர் இந்த கலர் எல்லாம் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். பிரிட்டிஷ் ஷார்ட் ஹேர்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஹேர் பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் ஷார்ட்டா, ரொம்ப லாங்கா ஆமா எல்லாம் அந்த கொஞ்சம் அளவுக்கு ஷார்ட்டா இல்ல, இருக்கும். ஷார்ட்டா தான் இருக்கு. ம். பா. ரெண்டு பேரும் எப்படி சொல்றது? ஆமா. பிரதர்ஸ் மாதிரி இருக்கு பாக்க. மேல் மேல் ஃபீமேல். ஓ மேல் அண்ட் ஃபீமேல். ஆமா. இது மேல், இது ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல். நார்மலா என்ன ஃபுட் எல்லாம் எப்படி? இவங்களுக்குன்ட்டு ட்ரை ஃபுட் எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு அந்த ட்ரை ஃபுட் போடுவோம். ஓகே. சிக்கன் அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சு இவங்களுக்குன்னு தனியாவே. நம்ம அதே போட்டுப்போம் எல்லாருக்குமே. யூஸ்வலா கேட்ஸ் வளர்க்கும் போது கொஞ்சம் லைட்டா பயமாகிற விஷயம் வந்து நெயில்ஸ் போட்டு சொராண்டிடுமோ, இல்லைன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுமோ, ஹேர் மாதிரி அகெயின் நெயில்ஸுமே இன்ஃபெக்ட் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுவாங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. நெயில்ஸும் அதே மாதிரி தான். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஓகே. நம்ம ஸ்பா கூட்டு போய் ட்ரிம் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே வீட்டுல பண்ணிக்கலாம். அதுக்குன்ட்டு நெயில் கட்டர் இப்பெல்லாம் கேட்ஸுக்குலாம் தனியா நெயில் கட்டர் வந்திருக்கு. ஓகே. அதுல நம்ம ட்ரிம் பண்ணிக்கணும். ஓ இன்கேஸ் வந்து இவங்களுக்கு எப்படி சொல்றது, ப்ரிகாஷனா நம்ம இவங்க கீறிட்டாலோ கடிச்சிட்டாலும் நம்ம டிடி ஒன்று போட்டுக்கிறது நல்லது. ஓ ஓகே. ஆமா. நான்லாம் எப்பவுமே மாசம் 6 months வந்து டிடி போட்டுருவேன். கடிக்குதோ இல்லையோ. ஆமா, அப்படியே முன்னாடியே முன்னாடியே போட்டுருவேன். ஓகே ஓகே. அண்ட் ஜெனரலி கேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் ஜென்ரலா? கேட்ஸ் எப்படின்னா நம்மளுக்கு 10 yearsனா அவங்களுக்கு வந்து அந்த 10 years வந்து 2 years மாதிரி. அந்த மாதிரி கேட்ஸ் டாக்ஸ்க்குலாம் அந்த லைஃப் ஸ்பேன் அவ்வளவுதான். ஒரு 10 years ஒரு மேக்ஸிமம். நல்லா நம்ம ஃபுட்டு கொடுத்து நல்லா ஹெல்த்தியா க்ரூம் பண்ணி அப்படி பர்ஃபெக்டா நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஒரு 15-12 வச்சுக்கோங்க மேக்ஸிமம். அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதான் நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து 5 yearsனா கேட்ஸுக்கு வந்துட்டு 1 year சமம். அந்த மாதிரி கேட்ஸுக்கு லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம 100 years அதுக்குள்ள அவங்க கால்குலேட் ஆயிடும். இப்போ இவருக்கு எவ்வளவு வயசு ஆகுது? எவ்வளவு வயசா? 1. அவருக்கு ரெண்டும் சேம் தான். 1. ஓகே. ரொம்ப அமைதியான கேட்ஸா இருக்காங்க. கேட்ஸுக்கு இன்னும் டாய்ஸ்லாம் காமிச்சா தெரியும் அமைதியா இல்லை. கேட்ஸுக்கு டாய்ஸ்லாம் ஆமா, காட்டுவீங்களா? கேட்ஸுக்கு நிறைய ஃபேன்சி டாய்ஸ்லாம் வந்துருச்சு மார்க்கெட்ல. ஆமா. ஓ இப்போ நம்மளால கேட்ஸை வந்து ஆக்டிவா பாத்துக்க முடியலன்னா ஓகே. அவங்களுக்கு நிறைய வந்துருச்சு. அந்த இப்போ ஆட்டோமேட்டிக் பால் கூட வந்துருச்சு. நான் வாங்கி வச்சிருக்கேன். ஆன் பண்ணோம்னா பால் இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்கா சுத்திட்டு இருக்கும். இவங்க போய் பிடிப்பாங்க. ஓ நிறைய டாய்ஸ் வந்துச்சு கேட்ஸுக்கு. ஆமா. ஜெனரலி அவங்களே எப்படி கிட்ஸ் மாதிரி தானே? எப்படி கிட்ஸை பார்த்து போவோம்? கிட்ஸை விட அனிமல்ஸ்லாம் வந்து கிட்ஸை விட நீங்க டபுள் தி ட்ரிபிள் தி டைம் நல்லா பாத்துக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு ஹாப்பினஸும் கிடைக்கும். ஜெனரலா ஆல்சோ இப்போ குழந்தை இப்போ நீங்களுமே உங்க பாப்பாவுமே இருக்கும்போது எப்படி ஆக்சுவலி பாத்துக்கிறீங்க? பிகாஸ் ஜென்ரலா வீட்ல பெட்ஸ் வளர்க்கறதே வந்து பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுவாங்க. நீங்க ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்றீங்க. நான் வந்து பாப்பா பிறந்து வயித்துல இருக்கும் போதுல இருந்தே கேட் எல்லாமே வீட்டுல தான். என்கிட்ட கேட் டாக்ஸ் எல்லாமே இருக்கு, வீட்டுல தான் இருக்குது. நம்ம புரிஞ்சுப்பாங்க கேட் பாப்பா இருக்கு பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லிக் கொடுக்க அவங்க புரிஞ்சுப்பாங்க. என் வீட்டுல பெங்கால் கேட்டு என் பாப்பா ஒன்னாதான் வச்சிருக்கேன். நான் படுக்கும் மட்டும் தனி ரூம்ல வச்சிருக்கேன். ஏன்னா ஹேர் வந்து இது ஆகும்ட்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாப்பா கிட்ட போக கூடாதுன்னா அவங்க கேட்பாங்க, போக மாட்டாங்க பாப்பா கிட்ட. அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம என்ன சொல்ல கமெண்ட்ஸுக்கு. எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க ஜென்ரலா கேட்ஸ் கூட? நீங்க நம்ம ஹியூமன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி தான். அப்படிதான் நாங்க அவங்கள ஃபேமிலி ஒரு மெம்பர் மாதிரி தான் நாங்க பேசுவோம். இங்க வாடா போடா அப்படின்னு. அவங்களுக்கு புரியும் எல்லாமே. உங்களுக்கு இங்க இருக்கிறது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பெட்னா அந்த மாதிரி எல்லாமே This is like pets ரொம்ப ஆக்டிவா, cats ரொம்ப ஆக்டிவா வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி இல்லையா?
கொஞ்சம் கேட்ஸுக்குள்ள ஜென்ரல் உடம்பு சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன மாதிரி சைன்ஸ் இருக்கும் இப்போ ஜென்ரலா? நம்ம ஒரு குழந்தைய எடுத்துப்போம், நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிறோம், அவங்க கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் மாறிச்சுனாலே நம்மளுக்கு அது தெரிஞ்சிரும்ல. அதே மாதிரிதான் கேட் நம்ம குட்டில இருந்து வளர்க்குறோம், அவங்களோட ரொட்டீன் அவங்க எப்படி இருப்பாங்க இந்த டைம் எல்லாமே நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும் மைண்ட்ல. ஓகே ஓகே. ஸோ கொஞ்சம் டல்லா இருந்தா நம்மளுக்கே தெரியும் டல்லா இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லைன்னு அர்த்தம். நம்ம உடனே வெட் கிட்ட கூட்டு போயிடணும் ஸ்டார்டிங். அப்படிதான் கண்டுபிடிக்கணும் கேட்ஸுக்கு டாக்ஸ்க்குலாம். அண்ட் வேக்சின்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் ஏதாவது இவ்ளோ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? குட்டில இருந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேக்சின் இருக்கும். ஒரு கொஞ்சம் ஒரு 1 இயர் அந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு வேக்சின் தடுப்பூசி அந்த மாதிரி தான். அது மட்டும் ப்ராப்பரா பாத்துக்கணும். டாக்ஸுக்கு கேட்ஸ்க்கும் சேம் ப்ரொசீஜர் தான். மந்த்லி ஒன்ஸ் வேக்சின் கண்டிப்பா குட்டில இருந்து போடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் 1 இயர் வளர்ந்ததுக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு ஊசி அந்த மாதிரி. நடுவுல ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்தா நம்ம ஒரு வேக்சின் இல்ல டேப்லெட்ஸோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அது நம்ம போடுற மாதிரி. சூப்பர். Meriba Paneer Soda. I trust Meriba.